அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம், தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வலிப்பு நோய், காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு இது எல்லாம் ஒன்றாக ஒரு குழந்தைக்கு ஏற்படுகிறது அப்படின்னா என்னென்ன மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தை பயந்து நடுங்கி கைகாலெல்லாம் உதறல் எடுத்து சத்தமாக அழுது மலமும் சிறுநீரகம் போகாத நிலையோடு அந்த குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஓபியம் இந்த மருந்தில் 2 பில்ஸ் அல்லது 3 பில்ஸை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி குழந்தைக்கு காய்ச்சல் 100, 102 டிகிரி, 103 டிகிரி வந்துடுது. அப்போது அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துடும், அழுவும், உடம்பெல்லாம் அப்படியே வில்லா வளையும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் வெரேட்ரம் வெரைடு அப்படிங்கிறத 3x பவரில் அல்லது 30 பவரில் 3 பில்ஸு நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த ஃபீவரும் குறைஞ்சிரும், இதுவும் குறைஞ்சிரும். அந்த ஃபீவர் அதிகமாக இருக்கிற நேரம் அந்த ஈரத்துணியை புழிஞ்சு தலையில் போட்டு நெத்தியில் போட்டு அந்த காய்ச்சலை குறைங்க. சரிங்களா? கால் துடிக்கும், கைகள் துடிக்கும், இமைகள் துடிக்கும், கண் பாதி மூடின வாக்கில் இருக்கும். இந்த மாதிரியான நிலையில் காய்ச்சல் இருக்கும். இந்த மாதிரியான நிலையில் ஒரு குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னா சமமில்லா இந்த மருந்தை நீங்கள் 30 பவர்லேயோ 200 பவர்லேயோ அந்த குழந்தைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 பில்ஸ் 3 பில்ஸ் கொடுத்து வந்தீங்கன்னா அந்த நிலை மாறி நார்மல் நிலைக்கு அது வந்துடும். சில குழந்தைகளுக்கு வயிற்று பூச்சினால் ஃபிட்ஸ் வரும். அந்த மாதிரி வயிறு பார்த்திங்கன்னா அப்படியே டும்முன்னு ஒரு பானை மாதிரி இருக்கும் குழந்தைக்கு. அப்போ அது மாதிரி இருக்குதுனாலே என்ன அர்த்தம்? வயிற்றில் பூச்சி இருக்குது, காற்று நிறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வலிப்பு நோயும் வரும். அந்த நிலையில் இக்னேஷியாவில் 30 பவரில் நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த காற்று பிரிஞ்சு வயிறெல்லாம் குறைஞ்சிரும், ஃபிட்ஸும் கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி அஜீரணத்தால் ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருதுன்னா நக்ஸோமிக்கா. அஜீரணத்தினால ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது, ஜீரணம் ஆகலை, பாதியாக போகுது, வயிறு உப்புசமாயிருச்சு. இது வேறு, இது பூச்சினால் வயிறு உப்புசம் வேறு, அஜீரணத்தினால உப்புசம் வேறு. இந்த நேரம் மாதிரி இருந்ததுன்னா நக்ஸோமிக்கா. அதே மாதிரி ஃபிட்ஸு வலிப்பு நோய் குமட்டலும் வாந்தியும் வயிற்றோட்டமும் போச்சுன்னா நீங்கள் என்ன கொடுக்கலாம்? இப்பிகாக் அந்த மருந்தை 30 பவர்லேயோ 200 பவர்லேயோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சரியாகும். அதே போல் பயத்துலேயும் இந்த ஃபிட்ஸ் வரலாம். வாயில் நுர தள்ளி இருக்கலாம், உதடுகளெல்லாம் துடிக்கலாம், இமைகள் துடிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் பயத்தினால் நுரைத்தள்ளி இது பண்ணி வந்ததுன்னா ஹயோசயமஸ் இந்த ஹோமியோபதி மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே நண்பர்களே, நாம் ஒரு குழந்தைய அந்த தாயோ தந்தையோ அல்லது அதை யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் உற்று கவனித்து வர வேண்டும். அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை தொடர்ந்து கவனிக்கணும். ஏதோ சோறு கொடுத்துட்டோம், இது பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. குழந்தையினுடைய நடவடிக்கைகள், அதனுடைய செயல்கள், இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்.
அந்த செயல்களில் ரொட்டீனாக அந்த குழந்தை இருப்பதற்கும் அல்லது திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் நாம் உற்று கவனித்தால் குழந்தைக்கு எந்த விதமான மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இல்லாமல் இயற்கையாக அந்த குழந்தை வளருவதற்குரிய உதவிகளை நாம் செய்துவிட முடியும். ஆகையினாலே குழந்தை வளர்ப்பிலே மிக மிக கவனம் தேவை. எப்படி நெருப்புக்கிட்ட நீங்கள் விளையாடுறீங்களோ அதுபோல் ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது மிக மிக கவனமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா அதனால் தயவு செய்து இருக்காதீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.